ஆட்டோ ஓட்டுநர். இந்த தேர்தல் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த தேர்தல் ரிசல்ட் இவ்வளோ தூரம் மாறினதுக்கு காரணம், சென்னையில் குறிப்பாக ஒரு 15 சீட்டு திமுக ஜெயிக்காக போனதுக்கு காரணம் ஒரு 4 கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான். அது முழுசாக சொல்கிறேன். ஓலா, ஊபர், ராபிட்டோ, போர்ட்டர், ரெட் டாக்ஸி போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களை வளர்ச்சி அடைகிறதுக்கும் இந்த நிறுவனங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கும் துணை நின்று ஆட்டோ ஓட்டுநர் ஒரு 3 லட்சம் பேர் குடும்பம், கால் டாக்ஸி ஓட்டுறோம் ஒரு 1.5 லட்சம் பேர், ட்ராவல்ஸு டூரிஸ்ட் வச்சுருக்கிறோம் ஒரு 1 லட்சம் பேர், இவ்வளோ பெரிய நடுத்தரில் விட்டாங்க இந்த திமுக அரசாங்கம். இந்த கார்ப்பரேட்டுகளை ஆதரித்து கார்ப்பரேட்டு கொள்ளையடிக்க துணை நின்று அவங்கக்கிட்ட மாதம் 250 கோடி லஞ்சம் வாங்கினாங்க. இந்த லஞ்சத்தை வாங்கி கொடுத்தது யாருன்னா திரு எஸ்.எஸ். சிவசங்கரன். இவர் ஜெயிக்க மாட்டாருன்னு நினச்சோம். எப்படியே தட்டி மாதிரி குன்னந்தேவியில் ஜெயிச்சிட்டாரு. இவர் யாருக்கு லஞ்சம் வாங்கி கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்வருடைய மருமகன் சபரீசனுக்கு மாதம் 250 கோடி இவர் வாங்கி கொடுத்தாருன்னா இவருக்கு அதில் 10%, 25 கோடி அவர் கமிஷன் கொடுப்பாரு. இங்கே இருக்கிற அமைச்சர் மொத்த பேருமே கமிஷன் பேசிக்கில் தான் வேலை பார்த்தானுங்க. எல்லாருக்குமே 10% வாங்கி கொடுக்குறதில்ல. இன்றைக்கி எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் தோற்று இவ்வளோ தூரம் நீங்கள்லாம் பாடாப்படுறீங்க திமுக காரங்களாம். இதுக்கு முதல் காரணம் இந்த எஸ்.எஸ். சிவசங்கரன், தமிழக போக்குவரத்து ஊழல் துறை அமைச்சர். எல்லா ஆட்சி காலங்கள்லேயும் ஊழல் இருக்கும், எல்லாத்துலேயும் கமிஷன் வாங்காங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் அடிப்படை ஆட்டோக்காரன் இது திமுகவினுடைய ஓட்டு வங்கி. கலைஞர் உருவாக்கி கொடுத்த துறை 2007 கலைஞர் பர்மிட்டு கொடுத்து ஒரு 3 லட்சம் பேருடைய வாழ்வாதாரத்தை துவக்கி வச்சார். அந்த நன்றிக்காக எல்லா எலெக்ஷன்லையும் கலைஞருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதேமாரி இங்கே மேக்ஸி கேப்பு, காரு இதுக்கெலாம் சாலை வரியே ஏற்ற மாட்டாங்க. கலைஞர் பொருளில் ஏற்றினதே கிடையாது. ஆனால் அதுக்கெலாம் இவர் லைஃப் டேக்ஸின்னு போட்டு 1 லட்ச ரூபா போகக்கூடிய வேனுக்கு 1 லட்ச ரூபா ரோட் டேக்ஸி. கார்பரேட்டெல்லாம் 70% வரைக்கும் கமிஷன் அடித்து கட்டிங் வாங்கி கொடுத்தாரு சிவசங்கரன். இன்றைக்கி திமுக சென்னையில் படுதோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் திரு எஸ்.எஸ். சிவசங்கரன் தான். எவ்வளோ கதறணும். லஞ்சம் கார்பரேட்டுக்கு செருப்பாகவே மாறிட்டான் இந்த சிவசங்கரன். நீ தப்பி தவறி குன்னம் தொகுதியில் ஜெயிச்சிட்டு அரியலூர் மாவட்டத்தில் உன்னை செருப்பால் அடிக்கிறதுக்குனே ஒரு வாட்ஸ்அப் குரூப் துவங்கி வச்சுருக்காங்க எங்கள் ஆட்டோ டிரைவர்லாம். நீ மட்டும் தோற்றுருந்தனா உன்னை பார்க்குற இடத்தெல்லாம் செருப்பால் அடிக்கணும்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே துவக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோ தூரம் திமுக காரணங்களே நீ பழி வாங்கிட்டேன். இந்த மாதிரி இப்போ எம்.கே. ஸ்டாலின் தோக்கிறது முழு காரணம் நீ. இன்றைக்கி திமுக இவ்வளோ படுதோல்வி தமிழ்நாடு ஃபுல்லாக அடைஞ்சிருக்குது. இதுக்கு காரணம் சென்னை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர், கால் டாக்ஸி ஓட்டுநர், டூரிஸ்ட் வாகன ஓட்டுநர். நீ ஏண்டா மனசாட்சி இருக்குதா அவனுக்கு? அந்த மகேந்திரா வேனு ஸ்கூலுக்கு வச்சு ஓட்டுன்னு இருப்பான். அவன் வேனே 50,000 ரூபா, அதுக்கு 1 லட்ச ரூபா லைஃப் டாக்ஸ் கட்ட வச்சேன். ஆனால் கலைஞர் பொருளில் சாலை வரியாக போட்டது கிடையாது. 50,000 ரூபா போகிற ஒரு டப்பா வேனுக்கு 1 லட்ச ரூபா லைஃப் டாக்ஸி. எல்லாத்துலேயும் ஆன்லைன் அவதாரம். கார்பரேட்டுக்கு 70% கமிஷனில் ஓட்டி எங்களை பாடப்படுறான். இதை விட கொடுமை நாங்கள் எவ்வளோ சொன்னோம். இந்த பைக் டாக்ஸின்றது ஆன்லைன் விபச்சாரம், அதை தடியான்னு. ஆனால் நீ அவனுக்கு துணை நின்ன. நீதிமன்றத்தில் தடை செய்ய சொல்லி நீ தடை செய்யலை. கார்பரேட்டுக்கு நீ லஞ்சம் வாங்கி கொடுத்து கடைசியில் எங்கே நின்றுது பார்த்தியா? இன்றைக்கி எம்.கே. ஸ்டாலின் தோற்று போய் நிற்கிறாரு. அந்த தொகுதியில் மட்டுமே ஆட்டோ ஓட்டுநர், கால் டாக்ஸி ஓட்டுநர், ட்ராவல்ஸ் ஆப்ரேட்டர் இவங்க ஓட்டு மட்டுமே அந்த தொகுதியில் ஒரு 30,000 ஓட்டு. ஒருத்தர் கூட ஓட்டு போடக்கூடாதுன்னு சென்னையில் மாற்றி போட்டாங்க. ஒன்று அதிமுக இல்லைன்னா டிவிகே. 90% டிவிகேவுக்கு போட்டாங்க எல்லாம். இது அடிப்படை ஓட்டு. திமுகவின் கோட்டைன்னு சொல்கிறதே இதுதான். இதை விட கொடுமை ஒரு 3,000 பேர் கொளத்தூர் தொகுதிக்கு மு.க. ஸ்டாலினுக்கு ஓட்டு மாற்றி போடணும், மு.க. ஸ்டாலினை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு கொளத்தூர் தொகுதிக்கு ஆட்டோ ஓட்டுறவங்க, கால் டாக்ஸி ஓட்டுறவங்களாம் குடிபெயர்ந்து போனாங்க. வாடகை வீட்டில் இருக்கவங்களாம் அந்த ரேஷன் கார்டை மாற்றி ஓட்டர் ஐடியை மாற்றி கொளத்தூர் தொகுதிக்கு போய் ஒரு 3,000 பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ கேவலம் பாரு நீ பண்ண வேலை. இன்றைக்கி திமுக சந்தி சிரிக்கிற காரணம் நீ தான். திமுகவை படுகுழியில் தீட்டு போய் தள்ளி விட்டுருக்குற. இது அடிப்படை ஓட்டு வங்கி. லஞ்சம் வாங்குவான்டா. இந்தியாவில் எல்லா அரசியல் கட்சியும் லஞ்சம் வாங்குவான். ஆனால் சாதாரண ஆட்டோக்காரனுடைய சோத்தில் மண்ணை வாரி போட்டேன். எங்களை நீ குற்றவாளி மாரி காட்டின பொதுமக்கள்கிட்ட. பைக் டாக்ஸின்றது ஒரு ஆன்லைன் விபச்சாரம். செத்து போனால் உயிரிழப்புக்கு லஞ்சம் கிடைக்க, இன்சூரன்ஸ் கிடைக்காது. ஒரு ஓன் போர்டு வண்டியை வச்சு ஒருத்தன் ஓட்டத்துக்கு நீ வக்காலத்து வாங்கின்னு வந்த. 2023 டிசம்பர் 11 நியூஸ் 18 காலைல 10 மணிக்கு ஒரு பேட்டி கொடுக்குற. அது ஒரு வேலை வாய்ப்புன்ற வெக்கமா இல்லை உனக்கு? ஆட்டோ ஓட்டுறவன் 5 லட்சம் குடும்பம் நடுத்தரில் நிற்கிது. வேலை வாய்ப்பை பறிச்சிருக்கிற. கால் டாக்ஸி ஓட்டுறவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். நீ இல்லைடா, இன்னும் நிறையா முட்டாள் நாயிங்க பைக் டாக்ஸி வேலை வாய்ப்புன்னு தான் சொல்லினுக்கிறானுங்க. அத்தனை பேருக்கு இது பொருந்தும். ஒரு விபச்சாரண்டா அது. இது சரி, பைக் டாக்ஸி வேலை வாய்ப்புன்ட்டப்பா. ஏற்கனவே இதில் வேலை வாய்ப்பில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஆட்டோ ஓட்டுறவன் எங்கே போவான்? எல்லோரும் பைக்கில் போயிட்டா. இந்த அறிவு இல்லை உங்களுக்குலாம். இன்றைக்கி பாரு எவ்வளோ அழுவுறீங்க பாரு. இதை தாண்டா ஆரம்பத்திலே சொன்னோம், 2023 சொன்னோம். படுதோல்வி அடைவீங்க.
தமிழ்நாடு ஃபுல்லாக ரொம்ப அசிங்கப்படுவீங்க, சின்ன பசங்கிட்ட செருப்படி வாங்குவீங்கன்னு சொன்னோம். இன்றைக்கி இந்த எஸ்எஸ் சிவசங்கரன், முதல்வருடைய மருமகன் சபரீசன், இவங்க 2 பேரால் மொத்தமாக வாஸ் அவுட் ஆகிடுச்சு. மாதம் 250 கோடி கார்பரேட்டில் லஞ்சம் வாங்கி இருக்கிற ஆட்டோக்காரன் குடும்பத்தெல்லாம் நடுத்தரில் தீக்காந்து விட்ட. சட்டவிரோத பைக் டாக்ஸின்ற விபச்சாரத்துக்கு நீ துணை நின்ன. சிவசங்கரன், நீ தட்டி தடுமாறி நீ எம்எல்ஏ ஆகிட்ட. நீ எம்எல்ஏ மட்டும் ஆகலைனா உன்னை பார்க்குற இடத்துலாம் செருப்பால் அடிக்கிறதுக்குனே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பித்து வச்சுருக்காங்க. உன்னை எங்கே பார்த்தாலும் யாருன்னா மெசேஜ் போடணும், அந்த இடத்துல இருக்கிறவங்க ஓடி போய் 10 பேராக செருப்பால் அடிக்கணும். ஒரு முன்னாள் அமைச்சருக்கு இவ்வளோ அசிங்கம் தேவையா? மானங்கட்டவனே, எவ்வளோ குடும்பத்தை நடுத்தரில் கொண்டாந்து விட்டடா நீ. வெயிட் பண்ணு, ஆனால் நீ கண்டிப்பாக நீ ரொம்ப அசிங்கப்படுவீங்க. நீ திமுகவை அழித்து ஒழிச்சிருக்கிற. இதுக்கு முதல் காரணம் இன்றைக்கி திமுக தோற்று போனதுக்கு காரணம் சபரீசன் தான். லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், பார்க்குறதுலாம் லஞ்சம், மனசாட்சி இல்லாத லஞ்சம். நாங்கள் 100 ரூபா சம்பாரிச்சா அதில் 70 ரூபா லஞ்சம் வாங்கி நாசம் பண்ணிங்களடா எங்கள் வாழ்வாதாரத்தை. நீங்கள் பாடுறா, நடுத்தரில் நிற்கிறீங்க பாடுறா. நாங்கள் கூட சந்தோஷமாக இருக்கிறேன்டா. கொண்டாடுறானுங்கடா எல்லா இடத்துலையும் ஸ்வீட் கொடுத்து ஆட்டோக்காரலாம். உங்கள் கட்சியில் இருக்கிற எல்பிஎஃப்காரன், கம்யூனிஸ்ட்டு, ஐஎன்டிசி கூட்டணியில் இருக்கிறவங்களே உங்களுக்கு ஓட்டு போடல. கேட்டுப்பார் யாருண்ணா. போதுமா? கொண்டு போய் முக ஸ்டாலினில் முட்டு சந்தில் நிறுத்திட்டீங்களா? நீங்கள் சபரீசன், சிவசங்கரன் ஒரு பக்கம்னா, இன்னும் ஒரு 3 அதிபுத்திசாலிங்க, சேகர் பாபு, ஏவாவேலு, அப்புறம் அந்த கேஎன் நேரு, இவங்க 3 பேரும் வந்து நம்ம விஜயநகர பேரரசன் நிறுவனம்னு சொல்லி தெலுங்கு கஜாட்டாவை எடுத்தாங்க. இவங்கள 3 பேர். இந்த பக்கம் பத்திரிகையாளரில் பார்த்தா செந்தில் வேலன், ஐயாநாதன், நக்கீரன் கோபால், திரு அப்துல் கலாம் அவர்கள்கிட்ட எடுபடியாக இருந்த பொன்ராஜ் என்கிற பொட்டராஜ், அப்புறம் ஜீவா டுடேனுடைய ஜீவானந்தம். இது அத்தனை புறம்போக்குங்களும் சேர்ந்து இந்த முக ஸ்டாலினை தீங்கி போய் முட்டு சந்தில் நிறுத்தி விட்டீங்க. திமுகவை அடிச்சிக்க முடியாது. இது கோட்டடா சென்னை. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை கொண்டு போய் முட்டு சந்தில் விட்டா கட்சி தோத்தது கூட வருத்தப்பட மாட்டானுங்கடா திமுககாரனுங்க. அவரையும் சேர்ந்து தோக்க வச்சிட்டிங்கடா. ஒரே ஒரு ஆட்டோக்காரன் திமுககாரன் கொள்கை பிடிப்பு உள்ளோண்டா. ஒருத்தனை கூட ஓட்டு போட விடாமல் பண்ணிட்டீங்க. நான் கூட ஓட்டு போட்டேன், ஆனால் வேறு கட்சிக்கு போட்டேன். உங்களுக்கு போட முடியாமல் ஆகிப்போச்சு. என் வயிற்றில் அடிச்சிட்டேன், எங்கள் சோத்தில் மண்ணை வாரி போட்டிங்க. எவ்வளோ சொன்னோம், நாங்கள் 5 வருஷம் போராடினோமே. மானமே இல்லைடா சிவசங்கரன், நீலாம் ஒரு ஜென்மமே இல்லை. திமுகவுக்கு நீங்கள்லாம் நல்லது பண்ணணும்னு நினச்சா இந்த முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன், அப்புறம் முதல்வருடைய மருமகன் சபரீசன், திரு கேஎன் நேரு, அப்புறம் சேகர் பாபு, ஏவாவேலு, நீங்கள் 5 பேரும் தயவு செய்து இந்த கட்சியை விட்டு வெளியில் போயிடுங்க. முடிஞ்சால் இந்த மாநிலத்தை விட்டு வெளில போயிடுங்க. அப்போ தான் திமுகவை காப்பாற்ற முடியும். நீங்கள் 5 பேரில் ஒருத்தர் இருந்தால் கூட திமுகவுக்கு இனிமேல் எதிர்காலமே கிடையாதுடா. என் பேர் முருகன், என்னன்னா பண்ணுங்கள், இப்படி தான் பேசுவேன் இனிமேல்.